திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க, இதுதான் இவங்களுடைய வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் பிஏ. இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஆங்கராக ஒர்க் பண்ணுறேன். யார் படிக்க வச்சது உங்களை? அம்மா அப்பா. வேறு யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருந்தா? தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு. நீங்களாவே படித்து முன்னேறி வந்தீங்களா? அம்மா அப்பா வெளியே துரத்திட்டாங்க, அப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் கட் ஆகுது. நான் வெளியே வாரேன், என்ன மாதிரியான ஒரு திருநங்கை என்னை வந்து ஆதரிப்பாங்க, நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்னு என்னையவே முழு பொறுப்பாக வந்து ஒரு மூத்த திருநங்கை கிட்ட நான் கொடுக்குறேன். அங்கே எனக்கு அநீதி நடக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னோட வாழ்வாதாரத்தை பார்க்குமா, படிப்பை பார்க்குமா, என்ன பார்க்கும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பெக்கிங்கும் போல செக்ஸ் ஒர்க்கும் போகல. எனக்கு மரியாதை முக்கியம். யார் தருவா எனக்கு பைசா? அதான் எத்தனையோ வேலைகள் இருக்குல்ல. யார் தருவா? இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கிற புரிதலை இவ்வளவுதான். கவர்மெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? நீங்க நினைக்கிறீங்களா நான் வந்து படிச்சு மேல வந்தது எல்லாமே வந்து நான் பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போய் பண்ணேன் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. பிச்சை எடுத்து படுத்தேன். சரி, நீங்க ஏன் பிச்சை எடுத்தீங்க? ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே. எனக்கு வேலையில நடந்த அநீதி உங்களுக்கு என்னன்னு தெரியுமாங்க சிஸ்டர்? நான் ரேபிட்டோ ஓட்டுறேன், நான் எடுத்த 3 கஸ்டமருமே என் இடுப்புல கை வைக்கிறான், ஸ்லோவா இப்ப என் நெஞ்ச பிடிக்க வரான். சமூகத்துக்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது. நான் சொல்றேன், உங்களுக்கு பெண் சுதந்திரம் முழுசா இருக்கா? பெண் விடுதலை தான் இங்க திருநர் விடுதலை. ஆணவ கொலை பண்றாங்க பாத்தீங்களா? எதுக்கு? என் பேர் போச்சு, என் மரியாதை போச்சுன்னு. அதே ஆணவ கொலை இங்க எங்களோட உணர்வுக்கு நடக்குது. ஒருத்தன் கொலை செய்யறான், கூட நிக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஷாலை பிடிச்சிருக்கான், கூட நிக்கிறாங்க. 2 கல்யாணம் பண்ணா கூட நிக்கிறாங்க, 5 கல்யாணம் பண்ணா கூட நிக்கிறாங்க. இங்க எந்த தப்புமே பண்ணாத எங்க கூட ஏன் பேரண்ட்ஸ் நிக்கிறது இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இந்த பொது சமூகம் தான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திருநங்கை போராளி ஷெர்லி ஜோஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க, இதுதான் இவங்களுடைய வேலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அதுல ஈடுபடுறாங்க அப்படின்றத வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்காங்க. என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் பிஏ. இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க? ஆங்கராக ஒர்க் பண்றேன். யார் படிக்க வச்சது உங்களை? அம்மா அப்பா. ஓகே. வேற யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருந்தா? தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு. நீங்களாவே படிச்சு முன்னேறி வந்தீங்களா? அம்மா அப்பாவுடைய தயவோட படிச்சு முன்னேறி வந்தேன். படிக்கிற எஃபர்ட் வேணா நீங்க போட்டிருக்கீங்க. கண்டிப்பா. படிக்க வச்ச எஃபர்ட்லாம் வந்து உங்க சைட்லேருந்து மிக மிக குறைவு தான். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, அம்மா அப்பா வெளியே துரத்திட்டாங்க, அப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் கட் ஆகுது. நான் வெளியே வாரேன், என்ன மாதிரியான ஒரு திருநங்கை என்னை வந்து ஆதரிப்பாங்க, நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்னு என்னையவே முழு பொறுப்பாக வந்து ஒரு மூத்த திருநங்கை கிட்ட நான் கொடுக்குறேன். அங்கே எனக்கு அநீதி நடக்குது. பண சுரண்டல் மட்டும்தான் அங்கே இருக்குது, அநீதி நடக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னோட வாழ்வாதாரத்தை பார்க்குமா, படிப்பை பார்க்குமா, மற்ற எக்ஸ்பென்சஸை பார்க்குமா, என்ன பார்க்கும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா 16 வயசு, 18 வயசு, 20 வயசு, 21 வயசு, இதெல்லாம் என்ன வயசுனா வாழ்க்கையில அந்த வளரிளம் பருவத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்து புரியுதுங்களா, உணரக்கூடிய வயது. அந்த வளரிளம் பருவத்தில் வந்து ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அது வந்து சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமாக இருக்க எல்லாத்தையுமே அதை கோத்ரூ பண்ண வேண்டிய ஒரு வயது. புரியுதுங்களா? ஆனால் இங்கே அந்த குழந்தைக்கு அப்படியே அப் அண்ட் டவுனாக மாறுது. ஒரு 16 வயசு, 17 வயசு, 18 வயசு குழந்தை, திருநங்கை குழந்தை ரெண்ட் பே பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை ரெண்ட் பே பண்ணி பார்த்துருக்கீங்களா? டீனேஜ்னாலே அவங்க குழந்தை தான், அவங்க குழந்தை ரெண்ட் பே பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே நாங்கள் பே பண்ணுறோம். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் இல்லை. ரெண்ட்டு கொடுக்கணும், சாப்பாடு பார்க்கணும், மற்ற விஷயங்கள் பார்க்கணும், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி
நான் படிப்புங்கிறத பற்றி யோசிக்கணும், முன்னேறணுங்கிறத பற்றி யோசிக்கணும், வேற ஏதாவது தொழில் பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். புரியுதுங்களா? அப்போது நான் இன்னும் ஏ கேட்டகரியில் தான் இருக்கேன். எனக்கு தேவையானதை நானே நிவர்த்தி பண்ணேன். அப்போ இதுக்கு யார் எக்ஸ்பென்சஸ் கொடுப்பா? நம்ம படிப்பு இதெல்லாம் விட்டுறலாம். இந்த எக்ஸ்பென்சஸ் யார் கொடுப்பா? பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, மற்றபடி யார் பார்த்துப்பா? கண்டிப்பா நானாக தான் பார்த்துக்கணும். சரி, நானாக பார்த்துக்கணும். ஓகே, அப்போ நானாக பார்த்துக்கணுன்னா எனக்கு இருக்கிற சோர்ஸ் என்ன இந்த சமூகத்தில்? எனக்கு என்ன சோர்ஸ் வந்து இந்த சமூகமும் இல்ல. இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேம். இருந்தாலும் எத்தனையோ வேலைகள் இருக்கு, எத்தனையோ பேர் வந்து திருநம்பி அவங்கள மதிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி நீங்க போலாமே. ஏன் எல்லாரும் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க? எதனால நைட்ல ரோட்டோரங்கள்ல நிக்கிறாங்க? இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கெடுது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும் தான். கரெக்டு. நான் சொல்கிற மாதிரி சரி, ஓகே, எனக்கு மரியாதை முக்கியம். நான் எங்கேயுமே போகலை, பெக்கிங்கும் போகல, செக்ஸ் ஒர்க்கும் போகலை. எனக்கு மரியாதை முக்கியம். யார் தருவா எனக்கு பைசா? அதான் எத்தனையோ வேலைகள் இருக்குல்லம்மா. யார் தருவா? சரி, வேலைக்கு எனக்கு என்னென்ன தகுதி வேணும்? வேலைக்கு என்னென்ன தகுதி வேணும்? நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட படிச்சிருக்கணும். என் படிப்பு எனக்கு படிப்பை யார் தருவா? கவர்மெண்ட் அதுக்கு தான் ஈக்குவலாக எல்லாமே பண்ணுறாங்களேம்மா. கிடையாது. இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற புரிதலை இவ்வளோதான். கவர்மெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு வேணா அவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து உதவிங்கிறத வந்து அவங்க கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கவர்மெண்ட் உதவி செய்யுது. எதுக்கு அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு. உன் ஃபீஸ் எல்லாத்தையும் நான் கட்டுறேன், போதுமா எனக்கு? நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஸ் எனக்கு கட்டுறாங்க, போதுமா? நீங்கள் சொல்லுங்கள், போதுமா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இந்த யூனிவர்சிட்டியில் இந்த இது படிமா, நான் உனக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஃபீஸ் பே பண்ணுறேன்னு சொல்கிறேன். யூ வில் பி வெரி ஹாப்பி. உங்களால் நிம்மதியாக படிக்க முடியுமா? ஏன் படிக்க முடியாது? ஏன் படிக்க முடியாது? காலேஜ் போக வேண்டியதானே? ஏன் உங்களால் போய் நிம்மதியாக படிக்க முடியாது? எங்கே தங்குவீங்க? எங்கே சாப்பிடுவீங்க? எங்கே வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் எங்கே போய் பைசா தேடுவீங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு கேள்வி எழலாம், ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போகலாம். ஆனால் இங்கே மக்கள்கிட்ட புரிதலே இல்லாத போது நான் எப்படி அங்கே நிம்மதியாக போய் வேலை பார்ப்பேன்? இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, திருநர் மக்கள் வேலை பார்க்கணும்னு. ஆனால் எப்படி தெரியுமா எதிர்பார்க்குறாங்க? கலராக பொண்ணு மாதிரியே ஒரு துளி அளவுக்கு கூட வந்து திருநங்கைன்னு தெரியக்கூடாத அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. முதல் விஷயம் இதுதான். சரி, நான் கேட்குறேன், இப்போ வந்து நான் இப்போ தான் வீட்டில் இருந்து வரேன். என்னோட 2018 உள்ள பீரியடுகளை, 2016-15 பீரியடுகளில் உள்ள என்னோட முகத்தோற்றம் சரி, என்னோட முடி நான் வளர்ந்த விதமும் சரி, எல்லா விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து எனக்கு வேலை தரமாட்டான். ஏன் தரமாட்டான் சொல்லுங்க? ஏன்னா அவனுக்கு வந்து எடுத்த உடனே பார்க்குற விதமே எப்படி தெரியுமா தெரியும்? கம்ப்ளீட் உமனா இவங்க இல்லை அப்படிங்கிறத தான் அவன் யோசிப்பான். ஐயோ திருநங்கை, ஐயோ இவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அதை தான் யோசிப்பான். இப்போ நான் உங்களை மாதிரி அழகா உங்களை விட இதாக இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க நோட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தா திருநங்கமானி தெரியக்கூடாது, தெரியாமல் பார்த்தா பொண்ணுமானி இருக்கணும் அப்படிங்குள்ளவங்கள வேலை எடுத்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் இருக்காங்க, லைக் எம்என்சிலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா திருநர் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு பாலிசியே இருக்குது. LGBTQIA+ மக்களுக்கு வேலை வந்து அங்கே வந்து தங்களுடைய திறமைகளை படிப்பை பார்த்து மட்டுமே வேலை கொடுக்குற நிறுவனங்கள் இந்த மாதிரி கார்ப்பரேட்லாம் இருக்காங்க. சரிங்களா? நம்ம அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க போய்கிட்டு தான் இருக்காங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எங்கே போவாங்க? சரி, அப்போ நீங்கள் இந்த தொழிலை வந்து ஆதரிக்கிறீங்களா? கிடையாது. இந்த தொழிலை நான் ஆதரிக்கவும் செய்யலை. இந்த தொழிலை வந்து நான் வந்து என்ன சொல்லனா வெறுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. இந்த தொழிலை விடுங்க, இந்த இப்படிலாம் பண்ணுங்க அப்படிங்கிறதுலையும் நான் வந்து உடன்பாடில்லை, செய்யுங்கன்னு நான் சொல்லலை. நான் நடுநிலைமையில இருக்கேன். என்ன அப்படின்னா, உன்னால் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதும் உதவியாக இருக்குதுன்னா டூ இட். நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். சாரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேம்மா. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் வந்து படித்து மேலே வந்தது எல்லாமே வந்து நான் பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போய் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது.
பிச்சை எடுத்து படுத்தேன். சரி, நீங்க ஏன் பிச்சை எடுத்தீங்க? ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே. எனக்கு வேலையில நடந்த அநீதி உங்களுக்கு என்னன்னு தெரியுமாங்க சிஸ்டர்? வேலையில நடந்த அநீதி, நான் ரேபிட்டோ ஓட்டுறேன், நான் எடுத்த 3 கஸ்டமருமே என் இடுப்புல கை வைக்கிறான், ஸ்லோவா இப்ப என் நெஞ்ச பிடிக்க வரான். 3 ட்ரிப்பு, ஒரு ட்ரிப்பு அம்பத்தூர், ஒரு ட்ரிப்பு சவுகார்பேட்டு, இன்னொரு ட்ரிப்பு அண்ணா நகர். 3 ட்ரிப்லுமே இருக்கிற ஆண்கள் வந்து என்னை இடுப்புல கை வச்சு என் மாற பிடிக்க வரான். நான் அன்னைக்கு கோவப்படன்னு நினைச்சா கோவப்பட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பேன். ஆனா நான் யோசிப்பேன், நம்ம மற்றவங்களான்னு இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்டா அவங்கள வந்து பிரச்சனை பண்ணணும்னு. நான் அந்த 3 பேர்கிட்டயுமே என்ன தெரியுமா நான் சொன்னேன்? அண்ணா, நானே வந்து டிஃப்ரெண்டா வேலை பார்த்து ஏதாவது வந்து மாற்று வழியில சம்பாதிக்கணும் தான் இது பண்ணேன். இப்படி நீங்க பண்றீங்களே, எனக்கு அடுத்த ட்ரிப் எடுக்க தோணுமா? எனக்கு வேலை பார்க்க தோணுமா? அப்புறம் எங்களை மட்டும் குறை சொல்லி இருக்குன்னு நான் 3 பேர்கிட்டையும் கேட்டேன் இந்த கேள்வியை. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நிறைய பேர் ஒரு 3 பேருமே டிஃப்ரெண்டான பதில் தான் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து எதுவுமே சொல்லாம இறங்கி போட்டார். இன்னொருத்தன் குடிகாரன், அவன் இறங்கி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான் சிரிச்சுட்டு. இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் நல்லா வெயிட்டா இருந்தாரு. அந்த அண்ணால நான் சொன்னதுமே அப்படியே படபடன்னு ஆயிட்டார். அவரு சாரிமா சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நான் அவர் மனசுல புரிதலை ஏற்படுத்துறேன், உணர்த்தினேன். உங்களை மாதிரி ஆம்பளைங்களால தானே நாங்க எங்கேயும் வேலை பார்க்க முடியல. சரிங்க சிஸ்டர், இப்ப பாலியல் தொழில் இப்போ ஏன் போறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமூகத்துக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது. நான் சொல்றேன், உங்களுக்கு பெண் சுதந்திரம் முழுசா இருக்கா? இல்ல. பெண் விடுதலை தான் இங்க திருநர் விடுதலையே. என்னைக்கு உங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் எனக்கு முழு சுதந்திரம். இங்க அளவீடுகளை நான் எதில் சொல்றேன் அப்படின்னா, உங்களை வந்து முழுசா பெண்ணா சக மனுஷியா பார்த்து மதிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஆண்களும் சரி, பெண்ணுக்கு பெண்ணும் எதிரியா இருக்காங்க. அந்த மாதிரியான ஆண்கள் சரி, அந்த மாதிரி ஆண்கள் என்னைக்கு பெண்ணுக்கு முழு சுதந்திரமும் முழு மரியாதையும் பெண்ணை சக மனுஷியா பார்க்கணுங்கிற மனநிலை என்னைக்கு அந்த ஆம்பளைக்கு வருதோ, அதே ஆம்பளை தான் என்னை அடுத்து வந்து மதிக்கணும்னு முடிவெடுப்பான். பெண்களையே இன்னைக்கு வந்து கேவலமா பாக்குற ஆண் சமுதாய மக்கள் கிட்ட ஆண் சமுதாயம் எங்களை மட்டும் எப்படி விட்டு வைக்கும்? கண்டிப்பா. இப்ப உங்களை மாதிரியான திருநங்கைகளுக்கு முதல் எதிரின்னு சொல்றதா, அதை எப்படி சொல்றதுன்றது எனக்கு தெரியல. முதல் எதிர்ப்பே அவங்களுடைய வீட்டுல இருந்து தான் வருது. அம்மா அப்பா அவங்க தான் முதல் எதிர்ப்பா இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லும் போது அவங்க ஏன் இந்த மாதிரியான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க, நீங்க அப்போ அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விதம் இருக்கும் அது எங்களுக்கு. ஆமா, பொதுவா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து என்னோட காலகட்டத்துல நான் இருந்தப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா பேரண்ட்ஸே வந்து மாறினது தெரிஞ்சு அவங்க வந்து திருநங்கை குழந்தைகளை தேடி, இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளு என்னை நான் புரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்ன மாதிரி ஆளுங்களை நான் சமூகத்தில் தேடுறேன். அவங்க கிட்ட நான் பழகும்போது என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு வெளியே துரத்தலாம், என்னோட நடவடிக்கையை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு வெளியே தரலாம். எப்படி 10 மாசம் சுமந்து அவங்க தான் பெக்கிறாங்க, அதோடைய கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப அப்பா கூட புரியாம இருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து அப்பாவே வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ரொம்ப பியூரா இருக்கிறவங்க அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாவுக்கே அதோடைய வேதனை புரியலையே, என்ன காரணமா இருக்கு? இங்க கௌரவ பிரச்சனை வருது. ஆணவ கொலை பண்றாங்க பாத்தீங்களா? எதுக்கு? என் பேர் போச்சு, என் மரியாதை போச்சுன்னு. அதே ஆணவ கொலை இங்க எங்களோட உணர்வுக்கு நடக்குது. இங்க வந்து தாயோட அன்பும் தந்தையினுடைய அரவணைப்பும் சரி, இங்க வந்து ரொம்ப போற்றுதற்குரியதா வந்து இன்னுமே நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா அதே அன்பும் அரவணைப்பும் ஒரு திருநர் குழந்தைகிட்ட தோத்து போகுது. கௌரவம் பாக்குறாங்க, ஏத்துக்க முடியல. ஆனா இன்னைக்கு வந்து ஏத்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கம்ப்ளீட் உமன் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. என்னங்க இது? இது வந்து மாற்றுத்திறனாளியே நான் பிறந்துட்டேன், என்ன வெளியே விட்டுருவீங்களா? கஞ்சா குடிக்கு வந்து தட்டு நிறைய சோறு போட்டு கொடுக்குறீங்க. ஒருத்தன் பாலியல் தொழில் பண்றான், அவங்க அம்மா அப்பா வந்து சிபாரிசு பண்றாங்க. ஒருத்தன் வந்து ஒரு சின்ன குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொலை பண்றான், அவங்க அம்மா அப்பா கூட நிக்கிறாங்க. ஒருத்தன் கொலை செய்யறான், கூட நிக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஷாலை பிடிச்சிருக்கான், கூட நிக்கிறாங்க. 2 கல்யாணம் பண்ணா கூட நிக்கிறாங்க, 5 கல்யாணம் பண்ணா கூட நிக்கிறாங்க. இங்க எந்த தப்புமே பண்ணாத எங்க கூட ஏன் பேரண்ட்ஸ் நிக்கிறது இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இந்த பொது சமூகம் தான். பொது சமூகம் சும்மா இருக்காது. இன்னைக்கே வந்து நான் நீச்சல் உடையில, நான் ஒரு பொண்ணா இருக்கேன், நான் நீச்சல் உடையில வந்து நான் போறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சி
இப்படி பெத்து விட்டா ஊர்மே இது பெண்களுக்கு வருதா? இதே மனுதான். இதை விட அதிகமான கொடுமைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். சுற்றம் சூழ இருக்கிற நபர்களே வந்து என்னையும் கொள்ளுவாங்க, எங்கள் அம்மா அப்பாவையும் கொள்ளுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு வெளியே தள்ளுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெத்த பிள்ளையா அன்பு செய்யணும். என்ன பிள்ளையா இருக்குன்னு பார்த்து அன்பு செய்யக்கூடாது, தவறு. அப்போ மாற்றுத்திறனாளிகளை வந்து நீ கூட வச்சு வளர்க்குற கொள்ற எங்களுக்கு மட்டும். அப்போ பேரண்ட்ஸ் இங்கே வந்து எங்களை வந்து கௌரவ குறைச்சலா பார்க்கறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறது தான். இந்த பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிற திருநங்கைகள் தான் அவங்க மனநிலைக்கு வர்றாங்க. எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், நான் திருநங்கையை மாறப்போறேன் அப்படின்னு. எங்க அம்மாவோட மனநிலைக்கு நான் என்ன வந்திருப்பேன்? இந்தியாவிலேயே முதல் திருநங்கை வந்து சாதிச்சு வந்த திருநங்கைய மனநிலைக்கு வந்திருப்பாங்க? கிடையாது. அன்றாட வாழ்க்கையில பேருந்தில் பயணம் செய்யும் போதும் சரி, கடையில ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு திருநங்கை காசு கேட்கும் போதும் சரி, அந்த மாதிரியான திருநங்கைகள் தான் எங்க அம்மா மைண்டுக்கு வருவாங்க. பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிருன்னு நினைச்சிருக்கலாம், சொந்தக்காரங்க என்னென்ன மாதிரியான பேச்சு பேசுவாங்கங்கிறது மனசுல வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்து வந்திருக்காது. அவங்க ப்ரிப்பேர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய குழந்தைங்களை வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஏத்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். என்னோட அம்மா அப்பெல்லாம் ஏத்துக்கல, நீங்க எங்கனாலும் போய் சந்தோஷமா இருந்துட்டாங்க. நீங்க இப்பயும் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா? கண்டிப்பா. அந்த புரிதலை ஏற்படுத்தினது தான் என்னோட கல்வி. என் கல்வி தான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கரை சேர்த்துச்சுன்னு சொல்லுவேன். இதை ஏன் ஒவ்வொரு திருநங்கையும் நினைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க நினைச்சா முடியும்ல. இப்ப நீங்க நினைச்சீங்க, முடிஞ்சது இல்ல. ஏன் அவங்க நினைக்க மாட்டேங்காங்க இந்த மாதிரி? அதாவது இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, பாண்டி பஜாரை எடுத்துக்கோமே, அதாவது காசு கொடுக்கல அப்படின்னா அடிச்சு அவங்க சட்டப்பைக்குள்ள இருந்து புடுங்குறாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ திருநங்கை மேல இருக்கிற நம்ம நல்ல ஒப்பீனியன் அந்த இடத்துல கெட்டு போகுது. உங்களை மாதிரி அம்மா அப்பாவை மாத்தணும்னு நினைச்சா மாத்த முடியும், ஏன் அவங்களால மாத்த முடியல? அவங்களுடைய நோக்கம் அப்ப என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, என்னவா இருக்கும்? அவங்களோட மனநிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோட நோக்கம் என்னங்கிறத நம்ம தெளிவா புரிய வைக்க முடியும். அவங்களோட மனநிலை என்ன?